நாகரிக கோமாளி வந்தாரையா. கோமாளி வந்தாரையா. சிரிக்க வைக்க உங்களை சிந்திக்க வைக்க சீர்திருத்த எம்கேஆர் வந்தேனுங்க. சிரிக்க வைக்க நாட்ட செழிக்க வைக்க சீர்திருத்த எம்கேஆர் வந்தாரையா. மோட்டாரை விட்டிறங்கி வந்தோமுங்க. மோட்டாரை விட்டிறங்கி வந்தேனுங்க. நாடவேண பதிய விட்டு வந்தோமுங்க. படிய விட்டு வந்தேனுங்க. ஆட்டமாடி ஒரு பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தேனே. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தாரையா. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பொண்ணாதீங்க. பேரு கட்டு போனாதுன்னா நம்ம பொழப்பு என்ன ஆகுங்க. விட்டுடு தம்பி இதுவே விட்டுடு தம்பி. அடவே நான் தம்பி எத்தனை பேரும் அடவுங்களை நம்பி. ஆட்டமாடி ஒரு பாட்டம் பாடி அழகான எம்கேஆர் வந்தேனே. எந்த ஒரு சொட்டு மருந்து ஊற்ற வந்துச்சா எதுக்குடா வந்துச்சு? ஏன் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா ஓம் ஜெத்தி மாதிரி தெரியுது. கொஞ்சம் ஆளி வாங்க அப்போ எக்கோ வைங்க. அருமையான ஒரு வண்ணானோட பொல்லாப்பைய சாமி இந்த முனியாண்டி காவல்துறை ஐயா வணக்கம் ஐயா. இப்படி வந்து சேரில் உட்காருங்க வாங்க. நீங்கள் அங்கே நிற்கக்கூடாது, மைச்சிட்டு போகிற ஆள் மாதிரியே தெரியுது. காவல்துறைக்குன்னு ஒரு பவர் இருக்குது, மரியாதை இருக்குது. எனக்கு அதிக நண்பர்களே காவல்துறை அதிகாரி ஐயா தான். இரவு பகல் பாராமல் தன் குடும்பத்தை விட்டு பிறருக்காக பணி செய்யக்கூடிய ஒரே துறை என்றால் தமிழகத்தினுடைய காவல்துறை. கட்டாயம் முனிய வருவானா? கட்டாயம் வருவேன். ஹலோ 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 அது ஒரு காலம் இந்த மண்ணானுடையில எங்க ஐயாக்க உள்ள காலம். பழைய இளவங்க உள்ள நாளையில கத்திகாச சாமி என்ன நினைக்கிறாரு. இந்த கம்மாக்கரையில உள்ள முனியாண்டி என்ன நினைக்கிறான்ப்பா. கொஞ்ச நேரம் ஐயா நிறையும் என் பொல்லா போய ஜாமிடா என் 18ஆம் படி பெரிய கருப்பு கருப்பே இறங்கி இந்த கரையில முனியாண்டியோட ஆடனா கட்ட வண்டி நொறுங்குமுடா. உன்னை எதுக்குற எதிரிக்கு கர்வு ஒட்டி வந்த வளர்த்து மாடு சாயனம் குண்டு கிளிய என் கருப்பனோட தங்கச்சி என் கோபுர கலசமே ஏத்தி தக்கர ராக்கி ஏத்தி தக்கர புன்றாக்கி உனக்கு தாயமங்கல முத்துமாரிய குட்டி உனக்கு மந்தையத்தா காளியம்மானு பேரு வச்ச உண்மையானா கொஞ்ச நேரம் கலிஜேரி உடமரத்தை விட்டு முனியாண்டி கொஞ்ச நேரம் அந்த கூட்டத்தில எந்த குதிரடா என் முனியாண்டி எந்த குதிரடா நீ புடிச்சு வர போற நீ சொந்த குதிரை. இந்த நாட்டு மக்கள் இந்த முனியாண்டியோட உன் மகிமை அறியணும். கொஞ்ச நேரம் நீ அரும்பு குறையாம இந்த கரையில கொஞ்ச நேரம் விளையாட வா. அன்னதந்தான் வணங்கே அன்னதந்தான் வணங்கே வண்ணனோட அருமை நல்ல ஜவை வணங்கி அருமை நல்ல ஜவை வணங்கி மண்ணனோட கரையில என் கட்டழகி கொண்டாத முனியாண்டி குடியிருக்க குங்குமம் பொட்டழகி ரோஜாக்கார தங்கமுடா எங்க முனியாண்டி இவ்வளவு நேரம் பொறுக்க மாட்டா உடமர அலறுமுடாய் இந்த மறந்த உனக்கு படுங்க சொன்ன சொல்லும் மாறுமாயை சொன்ன சொல்லும் மாறுமா தங்கச்சி வந்துட்டாடா மஞ்ச பாலு குடுக்க தங்கச்சி வந்துட்டாடா அண்ணனை காணாமுன்னு ஊட்டி வளர்த்த அண்ணே முடியான காணாமுன்னு ஒத்தையில விளையாடுறாடா
குடியருவா கருப்பே கை ஒடிச்ச அருவா இங்க அருவா மலங்கிருச்சாடா எங்க கருப்பே படுத்துறங்கிட்டானா சித்திர மாதத்தில தேரோட்டம் மானாமதுரை சித்திர மாதத்தில தேரோட்டம் மானாமதுரை திரியாடுன நாளையில ஏ இப்படித்தான் நம்ம கச்சா கட்டணும் ஏ இப்படித்தான் நம்ம ராமம் போடணும் எங்க பாட்டைய சொன்ன சொல்லும் மாறுமாடா இந்த வண்ணனோட சாமி முறா விளையாட நேரமாச்சுடா மேலமட கம்மாயத்தா மேலமட காரே ஏ மேலமட ஏ பாண்டி முனி சுருட்டு வாட அடிக்குதுடா என் பாண்டி முனி சுருட்டு வாட அடிக்குதுடா இந்த வண்ணானோட முனியனோட வாசல்ல என் பாண்டி முனி சாராய குடி போல வாடே எந்த மட ஓந்த மட பாண்டிக்கு எந்த மடம் தான் உங்க அண்ணனுக்கு உகந்த மட மேலமட சொந்தம் உள்ள பாண்டி அந்த மேலமட உனக்கு சொந்தம் இல்லப்பா இடமாறி உட்கார்ந்த கருப்பாயூரணி அலறும்டா பாண்டி ஒத்த காலு ஜப்பானி ஒரு காலு நொண்டி அப்பா ஒத்த காலு ஜப்பானி எங்க கிழவனுக்கு வலது காலு நொண்டியாடா ரொம்ப நாளா இந்த மானாமதுரை ஏரியாவுல என் நொண்டி பயலா காணாமுடா என் அண்ணே அண்ணே கல்லிஜரி கோடாங்கி என ஆத்துக்குள்ள என்ன மறைச்சிட்டாங்க எனக்கு அவதி வந்து அண்ணே முனி இருக்க எப்ப இந்த முனியாண்டி சபைக்கில விளையாடுறா ஒரு தரண்டிருச்சு உள்ள வண்ணானோட கிழவங்க ஆண்டா சாமி ஒத்துமையே ஆகிருச்சு நாடு தரண்டிருச்சு யமாமா நம்ம சாமிகளை பார்க்க தன இயலம தந்தன தானே தந்தன தானே மாடு நட்டு மதுரை வெள்ள மடிக நட்டு தஞ்சாவூர் குட்டி ரெண்டு கும்பகோணம் பொன்னம்மா நம்ம சாமிதானா அடுறியே கண்ணம்மா ஏ முன்னால போனா முன்னால வாரே சினிமா பாட்டுக்கு ஆடின ஒரே சாமியாடி நீதான் உன்னை சோதனை பண்ண தானே வரியை மாற்றி போட்டேன் ஓடு ஓடு கண்ட்ரேட்டு வேலை வாரு ஓடு சாமி ஆடுறது சில பேர் கிறித்துவத்துக்கு ஆடுவாங்க வர வர சாமி அழைக்கிறதுக்கே பயந்து கிடக்கு அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் ஆடினே இந்திக்காரன் எல்லாம் நொப்ப முண்டை என்ன சாமி நோத்த ஒரு சாமி விட்டு விட்டு வருது பெரிய திருப்பி வச்சு லைனு நாங்கள் பெரிய கோடாங்கி பாசத்துக்குரிய என்னுடைய அன்பு சித்தப்பா நான் சிறு வயதிலிருந்து என்னை தூக்கி வளர்த்த என்னுடைய தாய் கிராமம் அந்த கிராமத்திலே எங்கள் சித்தப்பா தான் எப்பயும் தூக்கிட்டு இருப்பாங்க விழாக்குளம் மண்ணின் மைந்தன் கவுன்சிலர் எங்கள் சித்தப்பா வேலுமுருகன் சார்பாகவும் விழாக்குளம் கிராமத்தார்கள் இளைஞர் சார்பாக எங்கள் சித்தப்பா வேலுமுருகன் சார்பாக ரூபாய் 3001 நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள் என்னுடைய கிராமம் விழாக்குளம் பிள்ளத்திக்கும் எங்கள் சித்தப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கப்பா. பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான முதலில் பெத்த தாய் தகப்பனுக்கு அப்புறம் நம்ம தம்பிகள் எல்லாம் வளர்ப்பது என்னுடைய அண்ணங்கள்.
என்னுடைய அன்னைங்களுக்கெல்லாம் முதல்ல பணிவான வணக்கம். என்னுடைய அன்பு தம்பிகளுக்கெல்லாம் வணக்கம். நம்மளை எல்லாம் ஈயரும்பு கடிக்காமல் 10 மாதம் சுமந்து நம்ம எவ்வளோ கிருத்துருவம் பண்ணினாலும் அதெல்லாம் பொறுத்து கொண்டு நமக்காக கஞ்சி காய்ச்சி வீட்டிலே என் தாய்மார்கள்லாம் நல்லா இருக்கணும் தான். தாய்மார்களுக்காக வணக்கம். பூரா என்ன தமிழ்நாடா ஹிந்திக்காரங்களா? ஒரு பணிவாக அண்ணன் தம்பி வணக்கம் சொல்கிறேன், ஒரு வயலும் கைதட்டல. என்ன பாது அதுக்கு பரவாயில்லையாப்பா. நம்ம அங்கே புதுக்கோட்டை பக்கம் கரூர் பக்கம் நாடான்னா பூரா உஜராக இருக்குது. நம்ம அதுக்கு தான் பக்கத்தூர் வரக்கூடாது. ஏன்னா அனிமமான மூஞ்சில இவன் களிச்சேரி தானடா அப்படின்னு. இந்த ஒத்த களிச்சேரி கோமாளினால தான் இன்னைக்கு இந்த பகுதியில் உள்ள ஊருக்கு பூரா ஒரு பேர். உண்மைதான். களிச்சேரின்ற ஒரு 7 வீடு தெரியாது. இன்றைக்கும் பிள்ளைத்தி விழாக்குள்ளதான் தான் எல்லாரும் தெரியும். இது இந்த மண்ணுக்கு கிடச்ச ஒரு பெருமையாக நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லாத்தையும் சொல்கிறேன். எங்கள் அண்ணன் தம்பி எல்லாருமே சிவகங்கை மாவட்டம் தானே. இந்த மைசெட்டில் எனக்கு மறக்க முடியாது. திருமலா தானே, வடக்கு சந்தன் ஒரு திருமலா பிரதாப்பா. அந்த திருமலாவை மறக்க முடியாது என்னால். நான் அவர் குழாயத்தையும் தூக்கி பாட்டு பாடிட்டு விளையாடுவேன். காது ஊத்துக்கு வந்து கட்டுவார் களிச்சேரிக்கு. நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். எங்கள் அப்பா 20 தடவை அடிச்சு அனுப்புவார். அங்கே பாட துவங்கியது இன்னைக்கு எத்தனையோ மேடைகளை பாடி நடிக்க காரணமாக இருந்தது பிரதாப் ஆடியோஸ் மற்றும் திருமலா வடக்கு சந்தனூர். ஆரம்ப காலத்தில் உங்கள் அப்பா தானப்பா? ஆரம்ப காலத்தில் சைக்கிளில் வந்தார். இப்போ என்ஃபீல்டு வரைக்கும் வந்துட்டேன். இது வளர்ச்சி தான். வளர்ச்சியை பார்த்து போராமப்பட்டுக்கிட்டே வீட்டிலேயே படுத்து கிடக்கணும். ஆனால் வளர்ச்சி அடைந்தவன் போய்கிட்டே இருப்பேன். வாழ்த்துக்கள் ப்ரோ. இந்த நாட்டில் யாருக்கு தான் போறாமல் இல்லை, எல்லாம் போறாமல் இருக்கு. நல்ல சட்டியை போட்டிருந்தா கூட பயல குளிக்கும் போது சொல்லுவாங்க சட்டி நல்லா இருக்குன்னு. பார்த்தா 4 நாளில் ஓட்டை விழுந்து ஓட்டு கம்பெனிக்கு நேரம் செங்க தெரிகிற மாதிரி தெரிவேன். சிரிக்கக்கூடாது, சிந்திக்க வேண்டும். இந்த எல்லோரும் நினைப்பிய இவ்வளோ கூட்டம் கூடி இருக்குது, இந்த ஊருக்காரர் என்னப்பா கரையில் ஓட்டு விட்டார். இந்த சாமி அப்படியாப்பட்ட தெய்வம். கம்மாய்க்குள்ளே போட்ட என்றால் மழை பெஞ்சு உன்னை நிப்பாட்டி போடுன்னு சொன்னதுனால தான் சாமிக்கு பயப்படணும் எல்லாருமே. எல்லாம் நினைப்பிய வந்தோடனே சாமி கும்பிட்டாரு ஆடினான். இது சாம்பிள் தான். 11:30 மேலே தான் மெயின் பிக்சரே இருக்குது. இதில் பொம்பளையால் ஆடுறது பெரும்பாலும் சுடிதார் போட்டு ஆடுறதுல ஆடணும். சில ஊர்லாம் ஒரு பொம்பளை அன்னைக்கு குதிச்சிருச்சு மங்குன்னு. அது சேலை விலகினதுக்கு புரிஞ்சு அறுவலை தூக்கிட்டு என்கிட்ட வரேன். உன்னை யாரா ஜாமி அழைக்க சொன்னேன். நான் ஜாமி ஊருக்காரா கூப்பிட சொன்னாங்க. நான் கூப்பிட்டேன். என் பொண்டாட்டி ஆடி மானத்தை கெடுத்து விட்டா அடுத்த வருஷம் பிரசிடண்ட்டுக்கு நிற்கலாம்னு நினச்சேன். இன்னும் நிற்க முடியாதுடா, கிளருக்கு கூட நிற்க முடியாதுன்ட்டு. சாமி என்பது என்னென்னா, சாமி இறங்கும் போது எதுவுமே தெரியாது. சில பேர்லாம் பார்த்தா உண்மையான அப்போ சாமி ஆடி உண்மைப்பா. அப்போல்லாம் எங்கள் ஐயாலாம் அந்த நிறவளத்தையனார் குதிரை தூக்கி போவாங்க. அவர் ஆடுவார். 3 நாளைக்கு அவரால் எந்திரிக்க முடியாது. கால் ஊரம் பொத்து போய் மஞ்சள் தடவிட்டு இருப்பார். இன்றைக்கி எங்கள் அப்பாவால் ஆட முடியலை. ஓட்டு கம்பிட்ட ஒரு குதிச்சிருக்காரு, லாக்குளத்துக்கு போயிட்டார் நேராக பைக்கில். என்ன காரணம்? சாமிகள் எல்லாம் இன்னைக்கு பிறண்டு கிடக்கு. சாமியே வணங்க. மைக்கு வாலிமைப்பா பேசிக்கிட்டே இருக்கேன், இங்கே கேட்க மாட்டேங்குது. உடனே உங்கள் கிறித்துவத்தை காட்டிடுவே. பணம் திமுறா? பெருமையாக சொல்கிறேன், ஒழுக்கமாக இருக்கணும். ஒரு 1000 ரூபா கொடு. இந்த உலகத்திலே எல்லாரும் வாழ வேண்டும். இந்த உலகத்திலே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அன்றைய காலத்திலே காலையிலே 6 மணிக்கு போய் குனிஞ்சுக்கிட்டு களை எடுக்கிற ஒம்பளை சாயந்தரம் 6 மணிக்கிட்டே வந்து உழவைக்கிங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. களை எடுக்க கூட BMW காரை கொண்டு வந்தாத்தான் மேடம் வருவாங்க. வயக்காட்டுக்காரன் காலில் விழுந்து கஞ்சி அக்கா ஒருண்டாக்கா அவங்க ஓ குரூப்பில் போட்டு விட்ருக்கேன். வாட்ஸ்அப் பார்த்துட்டு எல்லோரும் வந்துடுவாளுங்க. காரில் ஏசி இருக்குல்ல, களை எடுக்கிறதுக்கு ஏசி. போய் வயக்காட்டில் அப்படி வச்சவொடனே அந்த வயக்காட்டுக்காரனை கூப்பிடுவாங்க ஒரு மேடம். அவதே மேஸ்திரி. மானாமர் போய் உளுந்த வடை நபால் வாங்கிட்டு வாங்க. அப்போ தான் குசு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். திண்டு விட்டு குசி விட அந்த வயக்காடு சாவியாக போயிடும். 12 மணி ஆனால் மறுபடியும். ஏன்னா அன்றைய காலத்தில் உழைப்புக்கு காரணம் பழைய கஞ்சியும் கூழும் குடித்தாங்க. உடம்புக்கு ஆரோக்கியமாக இருந்து எந்த ஒரு ட்ரபிளும் வராது. இப்போ அப்படி கிடையாது. 12 மணி ஆனால் ஓனரே போய் ஆளுக்கு 5 புரோட்டா கொண்டு வந்துடுறாங்க. புரோட்டா தின்னவுடனே ஒரு ஒம்பளை சொல்லலையா சார் கலக்குதுங்க, ஒன்று கடுக்குது, சூடு. விவசாயங்கள் மாறிவிட்டது. இன்றைக்கி விவசாயத்தில் எல்லா இடத்துலையும் இந்திக்காரன் வந்துட்டேன். ஒரு ஊர்லெல்லாம் போய் இந்திக்காரனை இறக்கி விட்டுருக்காங்க. 10 பேரை முண்டை களை தெரியாமல் வெறும் பயிரப்புறம் பிடிங்கி போட்டு போயிட்டேன். ஓனரை கூப்பிட்டு செருப்பிட்டு அடிச்சிருக்காரு. உங்களை யாரை பிடிச்சினேன் எத்தனா நீ தானே சொன்னேன் பச்சையாக இருக்கிறது புறம் பிடுங்கணும். அது நாற்றுப்புறம் பச்சையாக அரைச்சி பிடிங்கி போட்டு போயிட்டேன்.
உலக நாட்டுக்கே கிடையாது. தமிழ்நாட்டை தவிர அத்தனை மாநிலத்துக்கும் அரிசி கொடுத்த இந்த தமிழ்நாடு இன்னைக்கு நம்ம அரிசியை வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டு. விவசாயம் பார்க்குற ஆள்லாம் கை தூக்குங்க ப்ளீஸ். இதில் ஒரு 7-8 பேர் திமிருக்கு தூக்குற மாதிரி இருக்கு. எங்கள் ஆத்தா மாதிரிலாம் கை தூக்குங்க. நட தெரியுன்ற பொம்பளைலாம் கை தூக்குங்க. அதுதான் ஆத்தா. குமரி புள்ளியை தூக்குங்கத்தா. வீட்டுக்கு போங்கத்தா எல்லாரும். அதுக்கு ஒன்றுமே தெரியாது. குலவை ஓட தெரியலையே. தை பொங்கலுக்கு பொங்கப்பானை பொங்க எங்கள் அப்பத்தா பட்டுக்கிழவி குலவை ஓட கலிஜீரிலேருந்து எக்கோ அடிக்கும் கம்மாயில். மற்ற பொம்பளையை பூரா மிரண்டு ஏய் பட்டுக்கிழவி வீட்டில் பொங்கிருச்சு ஒல்லடி குலவை ஓடுறாடி அப்படின்னு. இன்றைக்கி வயசு பிள்ளைக்கு குலவை ஓடத்தில் விரலை விட்டு ஆட்டுது. ஓ அப்படித்தான் ஒரு கிழவி ஆட்டி பிடிச்சி முட்டை செட்டு புல் உள்ளே விழுந்துருச்சு. அதையும் தூக்கி போட்டு 2 பேரும் புகைச்சோரில் சொல்கிறாங்க என்ன கிறிஸ்மஸ் சேர்த்துக்கலான்ட்டேன். இந்த உலகம் அப்படி போய்கிட்டு. உண்மையிலே உங்கள் எல்லாத்தையும் மீண்டும் இந்த பகுதியிலே சந்தித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வானம் பார்த்த பூமி தான் இந்த பூமி. ஒரு காலத்திலே இந்த ஏரியாவில் நம்ம சொல்ல போனால் சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், இந்த 3 மாவட்டமே சீமக்கருவ விவசாயம் தவிர எதுவுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. எல்லோரும் வெவ்வேறு தொழிலில் இருக்கீங்க. அதிகமாக நம்ம ஏரியாவில் வட்டிக்கு விடுற ஆள் தான் அதிகம். வட்டிக்கு விடுற ஆள் மட்டும் வட்டிக்கு வாங்கினே மட்டும் வியாழக்கிழமை சந்தைக்கு போக மாட்டேன். ஏன்னா வட்டிக்கு விடுவே அங்கே சேரை போட்டு உட்காந்துருவேன். ஒரே ஒரு விஷயம், கடையில் இருக்கக்கூடாது. கடை இருக்கக்கூடாது, உடம்புல நோய் இருக்கக்கூடாது. இது 2 மட்டும் இல்லைன்னா ஒன்றைய மாதிரி சந்தோஷமான மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அது யாருன்னு நினைக்கிறா? பக்கத்து வீட்டில் ஒருத்தன் கார் வாங்குவேன், அந்த ஆள் உழைச்சி காசு வச்சு வாங்குவேன். இவன் திமுருக்கு பொண்டாட்டி தாலி கூடி அடை வச்சு வாங்குவேன். டீசல் போட காசு இல்லாமல் முக்கு ரோட்டில் நிப்பாட்டி ஜூம்பிட்டு தெரிவாங்க. இன்றைக்கி பைக்கு அன்றைய காலத்தில் நடந்தே தான் வருவாங்க. இங்கேருந்து நடந்து மானாமர ஓவையில் ஜாமாங்க. இன்றைக்கி என் தம்பிகளெல்லாம் அறிவு சார்ந்த படைப்பாளிகள். என் தம்பிகள் மாதிரி இளைஞர் மாதிரி யாரும் வண்டி ஓட்ட முடியாது. ஒரு வண்டியில் 8 பேர் போகிறேன். 8 பேர் போகிறேன். இந்த வண்ணாடனூர்லேருந்து பைக்கு எடுக்கிறவே அவள் அப்பா போன் அடிக்கிற 2 நிமிஷம் கழிச்சு தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு விடானு நான் மானாமரம் போயிட்டு பண்ணுறேன். 2 நிமிஷத்தில் கருது புருன்றேன். அது 8 பேரில் எவனும் விழுந்தா கூட போய் மானாமரம் சோனியாவில்ட்டு தான் பார்ப்பேன். அவன் முருகனை காணா நான் இங்கேயே விழுந்து கிடக்கண்டா கம்மா கரையில். கொடூரமாக ஓட்டுறேன். இதில் அதிக வேகம் கொடுப்பது லவர்ஸ் தான். பெத்த தாயை ஏற்றிட்டு வேமா போப்பா காரு போயிரும்னா அம்மா சொல்லும். இருமா வேமா போகக்கூடாதும்மா, உனக்கு தெரியாது காவல்துறை இருப்பாங்க, விழுந்துருவான் லூசு பேசாமல் இருந்தேன் பெத்த தாயை. இதே அவன் லவ்வரை ஏற்றி விடு கால 350 போவேன். ஆக்சிலேட்டரே இல்லைன்னா வயரை பிடிச்சி எடுத்துருப்பாவேன். கருது புறணும். சிரிப்புக்கு இல்லை, சிந்திக்க வேண்டும். பக்ததாய் விறகு வெட்டி வயக்காட்டில் வேலை பார்த்து தன்னுடைய மகனை உயர் படிப்புக்கு படிக்க வைக்கிறான். பக்ததாய் தேப்பம் இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது. எங்கள் சித்தப்பா வேலை முடியும் எதுக்குத்தான் நாடகத்துக்கு வரேன்னே தெரியல. என் சித்தப்பா தூங்கிட்டார். ஒரு சாங் பாடுவோம். வாலியம் வச்சு சார் போய் குறை குறந்து. ஹலோ ஹலோ தென்பாண்டி ராமன் நாடு நாம் அனைவரும் ராமநாதபுரம் மாவட்டக்காரர் என்பது நமக்கு பெருமை. யாராவது மறுத்து பேச முடியுமா? நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் தான். இடையிலே பிரிக்கப்பட்டது தான் சிவகங்கை மாவட்டம். எல்லாரும் கைதட்ட. தென்பாண்டி ராமன் நாடு தம தேச பிதா அப்துல் கலாம் ராமநாதபுரம் மாவட்டத்திலே பிறந்த ஒரு தங்க மகன். உலக நாடுகள் எல்லாம் ஒரு தமிழனை உற்று பார்க்க செய்தவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. கைதட்டலாம் அன்பு உறவுகளே. கேமரா போகஸ். தென்பாண்டி ராமன் நாடு இந்த சிவகங்கையில் சொந்த நாடு சேர்ந்த நாடு தென்பாண்டி ராமன் நாடு. ராமேஸ்வரம் படுத்திருக்காரு அவர்தான் அப்துல் கலாம். இந்த இளைஞருடைய ஒளி விளக்கு ஏபிஜே அப்துல் கலாம். என் தம்பிகளை கொஞ்சம் கிளாப் பண்ணலாமே. ஏவுகணை
ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா மட்டும் கிடையாது. இந்த நாம் பிறந்த மாவட்டத்திலே பெரிய பெரிய மகான்களும் பெரிய பெரிய முப்பாட்டங்களும் சாதித்த பூமிதான் இந்த சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம். கமான் கம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலகி உடைத்து காட்டி அமெரிக்கா மட்டும் கிடையாது, எந்த நாடுகளும் பயப்பட காரணம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. மிகப்பெரிய ஒரு பெருமை, தமிழனுக்கு பெருமை. அக்கினி சிறகடிச்சு அலையே உடைத்து காட்டி பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் மற்ற தாய் போலே இருந்தவர மாணவ செல்வங்களே, இந்த வரியை கவனிங்க. பள்ளி செல்லும், இங்க பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கலாம் அவர்கள். கல்வி வல்லம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. குறை கேக்குது. தென்பாண்டி ஏ ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு அவர்தான் அப்துல் கலாம். வானத்தில கரையே வேணார், தமிழக மண் மீது புகழ்ந்து வேணார். வானத்தில கரையே வேணார், தமிழக மண் மீது புகழ்ந்து வேணார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். எதன் பாண்டி ராமநாடு ஏனா போனா ஏ மானாமதுரை அங்கிட்டு வேணா ஏ இடது பக்கம் ஏ பாத்தியனூர் ஏ தாண்டி போனா ஏ பரம்பக்குடி அட வந்துருச்சு அட சத்திரகுடி ஒரு டோல் கட்டா கம்பி தூக்கிருச்சு. ஏ நேலா போனா அது ராமநாடு, ஏ இடது பக்கம் அது தொண்டி ரோடு, ஏ கொஞ்சா தூரம் அங்கே ஐயங்காரு அட பேக்கிரியா ஒரு டீயை சாப்பிட்டு அட மேமாலா அட ஏறியாச்சு அட இறங்கியாச்சு. அட இடது பக்கம் அந்த பேக்கரும்பா அங்க படுத்திருக்காரு, அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். உலக நாடுகளும் இந்த இந்தியாவையும் கூட ஏவுகணை நாயகனை மறக்கலாம். இந்த உலகம் உள்ளவரை என் தமிழ் மக்கள் மட்டும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா மறக்க மாட்டோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஜெயஹிந்த். என்னுடைய அண்ணன் தம்பிகள், இங்கே இந்த மண்ணிலே வீரத்துக்கும் குறையில்லை, பாசத்துக்கும் குறையில்லை, தமிழுடைய பற்றுக்கும் குறையில்லை. அப்படியாப்பட்ட வீரறிஞ்ச மண்ணு தான் இந்த மாவட்டத்தில் உள்ள உறவுகள் எல்லாம். அப்பா நடிகர்களுக்கு இது வச்சிருக்கீங்களா, எலும்புச்சம்பளம் வச்சிருக்கலான்னு, இது வச்சிருக்கேன்னு அவர் பயந்து போனார். பொன்னாடை வச்சிருக்கலான்னு வாங்கப்பா. ஹலோ ஹலோ. அப்பாவை மறக்கவே முடியாது, ஆட்டியாவாரியை மறக்கவே முடியாது. அவர் உள்ளவரை இந்த மண்ணுக்கு நான் தொடர்ந்து வந்தே கொண்டிருப்பேன். எனக்காக அரும்பாடு வர்றாரு. என்னன்னா ஃபைனான்ஸ் பிரச்சனை. ஹலோ, வண்ணாவடை கிராமத்தின் சார்பாக திரைப்பட புகழ் நாடக கலைஞர் ஐயா அப்துல் கலாம் வழியில் இன்று வரை எல்லா மேடைகளிலும் ஐயாவை மறக்காமல் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. சரி, எது கத்துறாங்கன்னு தெரியல. அவங்க இல்லை, அவன் சட்டிக்குள்ள எதுவும் கடிச்சு பிடிச்சான்னு வரான். ஸ்டாப் இட் ப்ரோ ப்ளீஸ். என் தம்பிகளா, உங்களை அன்பு இருந்தால் போதும். இப்படி கத்துறானடா பாண்டி உள்ள கடா வெட்டுற மாதிரி. இங்கே 6 மணி தொண்ணூறு அன்பு அண்ணன் புதுக்கோட்டையை சேர்ந்த எம்கே ரத்னப்பா அவர்களுக்கு பொன்னாடை ஒத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். நேரம் 11 மணி 3. மிருதங்கத்தோருக்கு அன்பு தம்பி தோப்பூர் மருது அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். பல வாத்தியம் செத்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு அண்ணன் புதுக்கோட்டை ஏகே அருள் அருள் அருள். தாளம் தொன்றுக்கும் சண்முகம் சண்முகம் கம். அவர் தாளம் போடுறவர். அவர் என்ன கொட்டாய் வரைக்கும் வந்தாளா?
அருப்புக்கோட்டை மாவட்டம் காரியாவட்டி வட்டம் அருப்புக்கோட்டை டி. மாவட்டமா? கடமங்குளம் கிராம ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களுக்கு இந்த கிராமத்தின் சார்பாகவும் ராமர் சார்பாகவும் இந்த மரியாதை பொன்னாடையும் இந்த மாலையும் அணிவிக்கப்படுகிறது. இல்லை அருப்புக்கோட்டை மாவட்டம் மாற்றிட்டாங்களா? விருதுநகர் மாவட்டம். அருப்புக்கோட்டை வட்டம் மாவட்டம்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆளாளுக்கு நான் நெருக்கி அடுத்து மானாமரை மாவட்டம்ன்றேன். அடுத்தபடியாக அருப்புக்கோட்டை வட்டம் அருப்புக்கோட்டை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் பெரியப்பா. அருப்புக்கோட்டை வட்டம் டி. கடமங்குளம் கிராமத்தில் இருக்கும் சின்னகற்பணக சுவாமி பூசாரி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அவரே சொல்லிக்கிட்டாரு, நான் சொல்லல பெரியப்பா. சாமி அப்படின்னு எனக்கு தெரியும்ல. அவன் தவறி போயிட்டான். விடு. கிராம நாகலிங்கம் ஐயா அவர்கள் எம்கேஆர் அவர்களுக்கு பொன்னாடை படுத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். என்னடா நாலூர் ராஜேந்திரன் கட்டப்பவும் போடுற மாதிரி இருக்கேப்பா. என்ன அருமை மகன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய சார்பாக இந்த பொன்னாடையை போத்தி கௌரவிக்கப்படுகிறேன். ஆனால் என் தம்பியை மாதிரி உலகத்தில் நல்லவன் யாரும் கிடையாது. காசு வாங்கினா காசு சேர்ந்துருச்சுட்டு வாங்கி இப்போ துண்டு சேர்ந்துருச்சான். நான் என்ன தாண்டா பொங்கச்சோறு தாண்டா வாங்கினேன். தயவுசெய்து நன்கொடை கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் மைசெட் உரிமையாளர் மூலமாக அண்ணன் அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுக்க வேண்டும். யாரும் மேடையில் வந்து தயவுசெய்து கொடுக்க வேண்டாம். வேணாமையா, மொத்தத்தில் வேணவே வேணாம். இன்னும் இவங்க கணக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க. வேணாம், அது இந்த காசு லெவிக்காது. நல்லாண்டிபுரம் கிராமத்தில் பிறந்து வளர்ந்த எனது ஆறுயிர் பையன் ராமு சான்ஸ் அவர்களுடைய இந்த பிரார்த்தனை நாடகத்தின் சார்பாக இப்போதைக்கு இந்த இவரங்க மேடையில் சிறப்பாக நடித்து கொண்டிருக்கும் எனது நண்பர். ஆனால் அவர் நிறைய நாளாக கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் தெரியாது. இப்போதைக்கு அவரை அறிமுகப்படுத்துகிறேன். அவருக்கு இந்த மேடையின் சார்பாக ராமு சான்ஸ் சார்பாக இந்த சான்ஸ் கிடையாது, சான்ஸ் ராணி, சான்ஸ் ராணி அவர்களின் சார்பாக இந்த பிரார்த்தனை நாடகத்தின் சார்பாக இவருக்கு இந்த பொன்னாடையை பொறுத்து கௌரவப்படுத்தப்படுகிறது. எனக்கு ஒரு சான்ஸ். ஆப்பா, என்ன வேணா பேசலாம். சரிப்பா. பொன்னாடையை பொறுத்து எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத வண்ணனுடைய கிராமத்தாரர்களுக்கும் அத்தனை அன்பு உள்ளத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீ என்னப்பா உன்னை அங்கே நிற்க சொன்னேன், போய் லேடிஸை பார்த்துக்கிட்டே இருந்த வானே. மானத்தை காப்பது மானம் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறேன். மானத்தை காப்பது பாத்ரூம் கதவு என்பதை ஒரு 200 கொடுத்து. சரி, அதான்ப்பா, இங்கே போய் எடுத்துருவாப்பா. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழை பாடியதற்காக எனக்கு கைதட்டை கொடுத்து அப்துல் கலாம் ஐயாவை நினைவு கூர்ந்த அத்தனை உறவுகளுக்கும் பாதம் தொட்டு நன்றி. மேடை மேடைக்கு அந்த நல்ல மனிதரை பாடுவதனால் இந்த தமிழ்நாட்டில் உள்ள தமிழனுக்கு பெருமை. உண்மைதானே? யாராவது ஒரு தம்பி இங்கே வாங்க. மாடு வெளியேறதா புடி வருதான்னு பார்க்குறேன். சும்மா வாங்க தம்பி, உலகம் பூரா நீங்கள் தெரிவிங்க. சும்மா வாங்க. டேய், இந்த மாவட்டத்தில் பிறந்த டேய் தம்பி நீ வேணா, அவன் நியூக்கிற மாதிரி இருக்கேன், அடி பொழந்துருவேன். பேக் ஷாட் அடிக்க பார்க்குறேன். இல்லை அமைதியா இருங்க. நீ விவசாயி மயம் தானே, சம்சாரி மயம் தானே? ஆமாம். பப்ளிக்கான திம்ப பெரிய தலை அறுபது செஞ்சுக்கு பப்ளிக்கான திண்டு ஸ்பின் பவுலிங் போட போறார். தூஸ் பப்ளிகாம் இஸ் மை எனர்ஜி. ஆட அந்த அங்க ஆட்டு வெதரை தின்னு பப்ளிக்கான எனர்ஜி மயிறு. பப்ளிக்காமையை எங்கே கண்டுபிடிக்கிறான் என்றால் குடலிலிருந்து கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாரும் அமைதியா இருங்க. உங்கள் வீட்டில் ஆடு மாடெல்லாம் இருக்கா? இருக்கு. ஒரு ஆடு குட்டி ஓடுறதுக்கு எத்தனை மாதம் ஆகும்? தெரியல. நீ மூடுறா. தெரியல. உங்கள் அம்மா பிறந்த நாள் என்னைக்கு? தெரியல. 1887. எத்தனை 1000
இரு அப்போ லவ் பண்ணுறீங்களா? என்னது அக்கா மக்கா இவன் இன்னைக்கு நாளை காலையில் கஞ்சி புழுன்னு ஊற்றுவோங்க ஆத்தா. 7 பெயிலடா அவன் சொல்கிறேன். அவனை சூம்பு அப்போ இங்கே வாடா. அறிவு சார்ந்த பிள்ளையா நீ வரணும். நீ படித்து பெரியாள் ஆகணும். என்னை மதிக்கவே இல்லையே தம்பி. அது என்ன தம்பி காண வந்த ஆட அசைப்படாத மாதிரி மச்சக்கன்னு போடுற என்னடா? நீ எந்த ஊருப்பா? ஏய் கீழப்படாடா. யாரும் வேண்டா அக்கினி மேனே வாடா. அடா கிறுக்குதி மேனே வாடா. அப்பாங்கடா அப்பாட்ட போய் என்னை கேளு. மானாமல்ல ஒரு காலத்தில் நாங்கள் நீ மூடு. அவன் வேணாம். அவன் லேடிஸ் நினச்சி தானே வந்தவன். அவன் கூப்பிட்டு போய் லேடிஸை கண்டுபிடிக்கணும். ஒரே ஒரு விஷயம், என் தம்பிகள் எல்லாம் அறிவாளி தான். மேடைக்கு கூப்பிட்டோடனே ஒரே ஒரு விஷயம், எல்லாத்துக்குமே எல்லாமே சடக்குன்னு தெரிஞ்சிடாது. நான் அவனை பெரிய அறிவாளி வருவேன். ஏன்னா பப்ளிக்காக மெண்டிய குடும்பத்தை காப்பாற்றிடுவேன். இத்தினி மதிக்கல வர அவன் தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அம்மா கிளப்பட வர அக்கணுமே. பெண்கள் தான் படிப்பில் சிறந்தவர்கள். கைதட்டலாம். நீங்க எல்லாம் அதுக்கு மூத்திரத்தை குடிங்கடா வெக்கம் இல்லாம. இந்த வருடம் பள்ளியிலே அதிர்ச்சி தேர்வுப்பட்டது யார் தெரியுமா? அதிக மதிப்பெண்கள் பெண்கள் தான் அதிகம். என் தாய்மார்கள் தான். என்ன காரணம்? அதுக வருங்க ஆத்தாவுக்கு கொஞ்சம் பாத்திர வேலைக்கு போடுறேன். எம்மாய் நான் மொட்டை மாடியில் போய் படிக்க போகிறேம்மா. போய் படிப்பை தவிர எதுவும் படிக்காது. எங்கள் சிங்கக்குட்டி அப்படி இல்லைல்ல. அப்பா அவங்க அப்பா மானாமரம் விட்டுருவார். போய் சொல்ல கொடுப்பா டீச்சர் அதில் கொஸ்டின் ஏற்றி விட்டுருக்காருப்பா. இல்லை இருறா வெண்ணமேனே ஒரு போனை போட்டு தரேன். ஏய் கூடுறாங்க ஓத்தா வாங்கிட்டு சிறு சிறுன்னு மாடிக்கு போக மாட்டேன். கருவில் ஓய் முண்டை பிட்டு படம் பார்ப்பார். ஒரே முனங்கள் சத்தம் பேக் ஷாட். படிப்பு புழுன்னு வரும். சிரிக்காத முண்டை எத்துக்குள்ள முண்டை படிக்கணும்டா. படிக்காத உங்கள் அண்ணன் எம்கேஆரே நாட்டில் இவ்வளோ பேர் வாங்கல. நீ படிச்சிங்கன்னா நான் பெருமையாக சொல்லுவேன். என் தம்பி இத்தனை அதிகாரியாக இருக்காங்கன்னு உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன். தம்பி படிக்கலடா. நான் பேர் வாங்கி இந்த பகுதியில் உள்ள ஊருக்கெல்லாம் பேர் வாங்கி இந்த கீகாட்டுக்காரை எதுக்குடா இருக்கேன். ஒரு மதுரும் தெரிய மாட்டேங்குது. வெளிநாடு ஓனே ஏய் பேசாமல் இருக்க மாட்டேன். நொப்ப முண்டை கரைச்சலே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா தம்பி பேசாமல் இரு அமைதியா. பூரா வெளியூர்லேருந்தே வந்திருக்காங்க. நீ வெளியூர்னா என்ன பண்ற? மண்ணை மாதிரி தூச்சிட்டு போறியா? கடுப்பேத்துறேன் ப்ரோ. வேற என்னடா பிள்ளையார் பொங்கச்சோறுன்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இப்படியே காலம் வச்சுக்க. ஏற்கனவே இங்கே நாடா நக்குன மாதிரி இருக்குது. படிக்கலை ஐயா. எல்லாரும் கேளுங்கய்யா, அமைதியாக இருங்கய்யா. சிங்கப்பூர் எங்கள் அண்ணே ஒக்கூர் பாண்டியன் என்னை கூட்டு போனார். ஆமாம் சிட்டுக்குருவி கதை சொல்கிறேன். சரி ஆனை கதை சொல்ல முடியாது. நேற்று யானைக்கு கப்ளிங்கில் நட்டுவாக்காளி கடிச்சு போச்சு. புண்ணு ஆய் லூசு. ஏதாவது என் தம்பியை என்னைக்காவது வந்து அண்ணே உள்ளே வந்து அண்ணே அப்துல் கலாம் ஐயா பற்றி மேடையில் சொல்லுங்கண்ணே. இது நிறையா குடிக்கிறாங்கண்ணே. அது திருந்துறதுக்கு ஏதாவது ஒரு 4 வார்த்தை சொல்லணும். எவனுமே கேட்கல. உள்ளே வருவாங்க போட்டோ எடுத்தவொடனே அண்ணே அந்த கப்ளிங் ஹோஸ் யானை கதை மைனா கொஞ்சம் சோறு டொங்காஸ். இன்றைய சூழ்நிலையில் இந்த கலையில் உள்ளவர்களும் எந்த கலையில் உள்ளவர்களும் மக்களை கெடுக்கவில்லை. எல்லாத்தையும் கெடுத்து கொண்டிருப்போது ஒரே விஷயம், கைபேசி என்ற கூடிய செல்லு தான் கெடுத்து கொண்டிருக்கும். இன்னும் திருத்தவே முடியாது. பெண்கள்லாம் அந்த காலத்தில் ஒரு குழம்பு வைக்க தெரியலன்னா போய் ஒரு கடைசி இருக்கிற வீட்டில் போய் கேட்கா மாரியம்மக்கா என்ன இந்த கருவாட்டில் வெள்ளை போட்டு வைக்கிறது கத்திரிக்காய் போட்டு வைக்கலாமா? வைக்கலாம் முடியும், நல்லா சுறுசுறு நல்லா இருக்க முடியும். இப்போ அப்படி கிடையாது. எல்லாருமே வந்து செல்லில் கேட்டுக்கலாம். குரோம்பில் ஆட்டுக்கால் வைப்பது எப்படி? காலோட இருந்தா சூப்பு வைப்பது எப்படி? டுபுக். அன்னைக்கு ஒரு ஒம்பளை சுடுதண்ணி போடுவது எப்படி? அப்போ அதெல்லாம் எதுக்கு இருக்கு? பொழந்து ஓச்சுல தம்பி நீ கல்யாணம் பண்ணும் போதா நீ முண்ட லட்சணம் தெரியும். அதுலேயும் சில பேர் பார்த்தா ஊருக்குள்ளே வீராப்பா பேசுவேன் கையில் தூக்கிட்டு. என் முண்டாட்டில் அப்படி கிடையாது. ஊராறதேன் மொத்த ஊராலதான் கண்டாலி முண்டை. சமைக்கலைன்னா ஊராறதேன். ஆனால் பொண்டாட்டிக்கிட்ட சில பேர் உலகிட்ட அடிவாங்கலாம் இருக்கீங்க.
இந்த விழா கமிட்டி இருக்கீங்களா, இந்த 5 பேரை ஒன்றும் அப்புறப்படுத்துங்க, இல்லை பேசாமல் இருக்க சொல்லுங்கள், நாடகத்தை கெடுத்து போடுவாங்க. தம்பி, அன்னை வந்து 2 குணம், இருச்சாதி குணம்ன்றாங்க. எனக்கு ஒன்று அன்பாக சொல்லி பார்ப்பேன், இல்லைன்னா உன்னை அப்புறப்படுத்துறதுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை பார்த்துட்டு நான் பப்புனா போட்டு நிற்கிறேன். நான் சவராஷ்டக்காரன், இந்திக்காரன் கிடையாது. நான் இந்த மண்ணில் பிறந்த வந்தேன். ரோசம் வீரம் எல்லாமே இருக்கும். பொத்திக்கிட்டு உட்கார். நானும் பார்த்துக்கிட்டேன், எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கேன். என்னடா காவல்துறை எங்கே கொண்டு போடுங்க, கணேஷ் போல ஓட்டுறாங்க, எழுத்து விட்டு போயிருங்க. அப்புறம் எவ்வளோதான் சொல்கிறேன், காலில் கூட விழுகிறேன்னு சொல்லிட்டே போட்டு இது வரைக்கும் இருக்காங்க. தம்பி, உங்களோட சேட்டைக்காரங்க நாங்கள்லாம் தெரியுமா? எங்கள் ஊரை பற்றி தயவுசெய்து யாராக இருந்தாலும் கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறேன், யார் ஓரத்தில் வரக்கூடாது, தள்ளி உட்காருங்க. 4 அடி 5 அடி தள்ளி உட்காருங்க. கூட இடிச்சு மேடவே இங்கே வந்துரு அவருக்கு. எல்லாரும் தள்ளி உட்காருங்க, கொஞ்சம் தள்ளி உட்காருங்கப்பா. என்னப்பா பண்ணாங்க இப்போ? அவங்கள பேசக்கூடாதுன்னு சொன்னி தள்ளி உட்காருன்னா என்ன தள்ளி உட்காரு? அது இல்லை, லேடிஸ் காலத்துக்கும் பாவாடையை பார்க்கணும்னு உட்காந்துருக்கேன். அவன் என்னைய பார்க்க உட்காரல, திருத்தரம் பிடிச்சவங்க. நான் அப்போ காது கேட்கலையா எங்கள் அப்பானுக்கு? பேசாம தானே உட்கார சொன்னேன், தள்ளி உட்காருங்க. மது பழக்கம், அண்ணன் தம்பிகளா குடி பழக்கம், உலகத்துல மிகப்பெரிய குடிகாரு இந்த கள்ளிஜரியம் யாரு. நான் குடிக்கும் போது இந்த பகுதியில் எனக்கு இத்தனை மரியாதை இல்லை. குடிய விட்டதனால இன்னைக்கு உலக தமிழனுக்கு பூரா இந்த கோமாளி தெரியுது. நாம் பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் இங்க யாரு நீங்க பட வேணாம். அந்த குடிக்கிறதுனால எல்லார்ட்டையும் ஒரே பேரு குடியாரையும் கெட்டவன்னு பேர் வாங்கிடுவோம். அதனால எங்க அண்ணன் தம்பி பாதம் தொட்டு கேட்கிறேன், இந்த என் ஜிங்கி வந்துருச்சுல, உங்க எல்லாத்தையும் பாதம் தொட்டு கேட்கிறேன். குடிச்சதுனால நம்ம குடும்பம் சீரழியுது இந்த நாட்டில, வெளியே சொல்ல முடியாம கண்ணீர் வடைக்குது எத்தனைய தாய்மார்கள் வீட்டுக்குள்ள. இந்த தமிழகத்தில் உள்ள அத்தனை டாஸ்மாக் கடையும் ஒரே நாள்ல அடிச்சு விட்ட 3ஆவது நாள்ல அவன் வீட்டுக்குள்ள சிலிண்டர்ல சாராயம் காய்ச்சிருவேன். இதுல என்ன காரணம்னா, காலையில 5 மணிக்கெல்லாம் மானாமதுரை ஆத்துக்குள்ள வந்து வாருங்க, பல்லு வளர்க்காம சைடிஸ் இல்லாம கம்பு குட்டம் வந்து வாத்து குடிக்கிறாங்க. ஆனா இப்பயாவது 5 மணி, நான் குடிச்ச காலத்துல நான் 4 மணி. அதனால குடிக்க வேணாம். இந்த பாடலை ஏன் பாடுகிறேன் என்ற, நான் பட்ட துயரங்களை நீங்க படக்கூடாது. என்ன மச்சான், ராமனை குடிச்சாங்க மச்சான், கண்ணே மச்சான் தெரியும். அவரெல்லாம் என் பக்கத்திலே வரமாட்டார். ஒரு கோட்ரு இல்லைன்னா நாடகத்தை கெடுத்தே வருவேன். இன்னைக்கு கோட்ரு குடிச்சோன்னு பார்த்தா எரிச்ச மதுரா வருது. என்கிட்டயே கோட்ரு அடிச்சுட்டு வந்து போட்டோ எடுக்கணும், முண்டை புயலை வர மட்டும் வச்சுட்டு வரேன். உடனே ஒட்டிலேன் கலக்கம், அப்படியே சிறுநாய் பீவாட வரும். என்ன மது பழக்கம், என்ன முன்னே குடி பழக்கம், உடம்பு கட்டு குடலு வேகும், நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை வாய்ஸ் தெளிவா வரல ப்ரோ, என்னத்த வாய்ஸ் என்னோட ஏன்னா மது பழக்கம், ஏன்னா முன்னே குடி பழக்கம், மீனா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. உண்மைதானே? மோச்சு வாங்கி தந்தியா பட்ட டாஸ்மாக் கடகுடிய தானி மறந்தாய், பட்ட டாஸ்மாக் கடகுடிய தானி மறந்தாய். நமக்கு என்ன மது பழக்கம், என்ன முன்னே குடி பழக்கம். 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம், நம்ம 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்குறோம். 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம், நம்ம 150 சேர்த்து வச்சு போட்டுருவாங்க. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா அண்ணன் தம்பிகளா. இந்த பிறவி என்பது ஒரு தடவை, இனிமேல் நம்மளெல்லாம் பிறக்க போறது கிடையாது. இருக்கு வரை இன்னாருமையே இந்த ஊர்ல இப்படி வாழ்ந்தானு பேரெடுத்து போகணும் அண்ணன் தம்பிகளா.
உங்க காலை தொட்டு கேட்கிறேன், கும்பிட்டு கேட்கிறேன், இந்த குடி சுத்தமாக நம்ம எல்லாத்தையும் அழிச்சு போற அண்ணன் தம்பி எல்லாம் ஏன்னா இதில் லேசுவாசா இந்த நாடகத்துக்கு வரும்போது நினச்சிட்டு வர்ற ஆளுகளுக்கு எரிச்சலாக தான் இருக்கும். என்னென்னா நம்ம கட்டிங் தான் போட்டு வந்து இந்த பாட்டை இந்த மயிர்மை எதுக்கு பாடினேன்னு நினைப்பீங்க. அதனால் பாடக்கூடியது ஏதோ ஒரு 10 பேத்த என் தம்பிகள் எங்கள் அண்ணனே இந்த எங்கள் அண்ணே வந்துருச்சு. என்னண்ணே அங்கே உட்காந்துருக்க இடம் இல்லையா? சரி விடு விடு, இந்த சாமிக்காக நாடகம், யாரும் கோச்சிக்கிறாதியே. இடம் இல்லை இப்படிலாம் வந்தோம்னு எல்லாருக்கும் வெளியூர்லேருந்து வந்து உறவுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. வெளியூர் ஆளுங்க பூரா கொஞ்சம் கோச்சிக்கிறாமல் எனக்காக நான் சொன்னால் செய்வீங்களா? கை தூக்குங்க பார்ப்போம். வெளியூர் ஆளுங்க, உள்ளூர் ஆளுங்க வேணாம், நாடகம் விதைச்சு வீட்டுக்கு போங்க. 7 பேர் தாண்டா இருக்கு. இந்த வண்ணானோடைய கிராமத்திலே எங்கள் ஐயா முனியனை கும்பிட்டது சிறப்பல்ல, வெளியூர்லேருந்து வந்து இந்த பூமியே குளிர வைத்து விட்டார்கள் என்னுடைய அண்ணன் தம்பிகள். இதுதான் மிகப்பெரிய ஒரு பெருமை. எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் நிகழ்ச்சி ஓட்டு ஊருக்கார மட்டும் பார்த்துட்டு போகிறது சிறப்பல்ல, அங்கே கூட்டம் கூட வேண்டும், அத்தனை ஒரு சனமும் வந்து பார்க்க வேண்டும். அதுதான் அந்த கிராமத்துக்கும் அந்த கலைக்கரைக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. எல்லாரும் சொல்கிறாங்க எம்கேஆர் வந்தால் தான் கூட்டம் வருதுன்னு. கிடையாது, ஒரு மரம் தோப்பாகாது. இந்த நாடக நடிகரோடைய சேர்ந்து நானும் கைகோர்த்தாத்தான் அந்த கயராகப்பட்டது அல்லாமல் இருக்கும். என்னை வளர்த்தது இந்த நாடக கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி. நோட்டீஸை படிக்கிறேன். அத்தேன் பேசும்போது என்னொன்றோ கேட்குதுத்தேன், கொஞ்சம் சரி பண்ணுங்களேன். சார் போச்சு, கொஞ்சம் இன்னர் ஏற்றுங்க, எக்க வேணாத்தேன். எப்படி அந்த சீரியல் சிவனுக்கு அனத்தம் பிடிச்சிக்கிடுச்சு. ஐயா அதை பிடிங்கி அங்கிட்டு கொண்டு போக முடியுமா ப்ளீஸ்? இல்லை இல்லை, என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்கு இடம் பத்தலை, அவங்கள குறை சொல்லக்கூடாது. என்னப்பா அந்த கரையில் போய் இல்லை கம்மாயில் எவ்வளோ சொல்கிற தம்பி, இந்த மரத்தில் இறங்கலை ஒரு 500 பேர். அன்னைக்கு ஒரு ஊரில் அப்படி தான் கிருத்தனை முடிச்சு வைங்க 3 பேர் தண்ணியை போட்டதுக்கு. நான் பார்த்தில்ல, நான் தான் சொன்னேன் இடம் இல்லை இல்லைன்ட்டாங்க. இது மரத்தில் ஏறினதில் ஒருத்தர் திடீர்னு ஆத்தின்னு குதிச்சேன். முண்டை மேலே குலவி இருந்திருக்கு. அவன் தோதா முண்டை நைட்டு அவர் சட்டி போட மாட்டாரான். கடிச்சதில் விதரில் இத்தத்திண்டி கொப்பலாம். அதில் பிறந்தவன் தான் அவர். ஏன்னா கூட்டம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் சிறு சிறு சண்டை வரும். அது வேறு ஊரில். இங்கே பூராமே அன்பு உறவுகள் தான், பூரா சொந்த பந்தம். தமிழன் நான் பிறந்துட்டாலே எனக்கு சொந்தக்காரன். சாதி மதம் அப்பாறு போட்டது இந்த தமிழன். ஒரு இடத்துல விழுந்து கிடக்கிறோம்னா நம்ம ஊருக்காரையும் முதல் தூக்க மாட்டேன், ஊருக்காரன் தூக்குவானாக்க. அவன் ஆறுமுக மையன் நேற்று அங்கே விழுந்து கிடந்தேன், அவன் விழுகணும்டா, அகராதி கூதிமே, அவன் விழுகணும். காலு லேசாக அரைச்சி பிடிச்சா ஓடியலையா, காலி நேர்ந்த சாமி கை விட்டுச்சான். உண்மையா இல்லையா? அன்னைக்கெல்லாம் அன்றைய காலத்துலலாம் ஒரு சத்தம் கேட்கும். யாரு கருப்பியா வீட்டில் ஒரு சத்தம் கேட்கும், மே ஆடு ஒக்கா பூரா எழுந்திரிப்பாங்க. வேலுக்கம்படு மம்பட்டி ஆடு, பொம்பளைலாம் விளக்கமாறு கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போகும். என்ன சத்தம் கேட்குது, தலை கலவாணி வந்துட்டானா ஊரே தரலாம். பார்த்தா தூங்குறதுக்குள்ளே விடிஞ்சு போகும். காலி இதில் தாண்டா போயிருப்பேன், சடச்சடன்னு கடிச்சிடான்டுவேன். அதில் ஒரு ஆள் யாரும் நம்பலைன்னா அள்ளி விடுவாங்க. 3 பேருப்பா கிடையில படுத்து கிடந்தேன், என்னையை தானே தாண்டுறேன். அதில் ஒருத்தன் பார்த்தா ஆள் கண்ணங்கரே படுத்து கிடந்துருவேன், சாராயம் போட்டுட்டு கடையில் படுத்து கிடந்திருப்பேன். அது அன்றைய காலம். அன்றைய காலத்தில் கிராமங்களில் ஒற்றுமை இருந்தது, வீரம் இருந்தது. இன்னைக்கு என்ன, சொந்த அண்ணன் ஆட்டை தூக்கிட்டு போகிறேன், தம்பி இங்கே படுத்துக்கிட்டு கட்டிலேருந்து லைட் அடிக்கிறேன். அந்த புருவையை தூக்கம் நாமனே அது கழியுது. போன வாரம் கொண்டு போனாங்க சந்தையில் 7 ரூபான்ட்டேன், 5.5 கேட்டாங்க. அந்த கணக்கு வருங்க, அது 12 ரூபாய்க்கு கேட்டு நிற்கிது, அது தூக்கிட்டு போங்கண்ணே. காலையில் வர்றாங்க, உன் அண்ணன் ஆட்டை தூக்கும் போது நீ பார்த்தியாமல? ஆமாம், அன்னைக்கு கணேஷ் போல கேட்குறேன் இல்லைன்றேன். கணேஷ் போயிலுக்காக சொந்த அண்ணன் ஆட்டை தூக்கி விடுறேன். வேர்க்கல்ல, ஹலோ வேர்க்கல்ல மொத்தா சட்டை வரக்கூடாது. வேர்க்கல்ல உங்களுக்கு தெரியாதுல்ல, அந்த வேர்க்கல்லில் மண்ணெண்ணெய் வாட வரும். அன்னைக்கு தீபத்தை வச்சு சாமியாடி அதில் கொட்டி விட்டேன். இன்னும் வியாபாரம் புழு புழுன்னு ஓடும். பேசாமல் நீ விற்க வேண்டிய வேறுகல்லே இந்த ட்ரெயினில் விற்கிறவங்க அப்படித்தான், என்னன்னே தெரியாது. நரம்ப எருபாக்க நரைச்ச முடிய கருப்பாக்க 2 பேரும் அங்கனே செத்துட்டேன். சுண்ணாமுண்டே
இல்லை இது சின்ன வயசு நடந்தது. கேமரா இது ஃபோக்கஸ் எடுக்கலாம். நான் கோயம்புத்தூரில் வேலை பார்த்துட்டேன், மாட்டுத்தாவணி வந்துட்டேன். எல்லாரும் பேசாமல் இருங்கப்பா, கூட யாரும் பேசிடக்கூடாது, சரியான கதை அது. அப்போ மாட்டுத்தாவணியில் ரொம்ப மோசம் எல்லாம் நொப்ப முட்டை இது திமுரு குதிக்க வைக்கிறவன் அடித்து வாட்டிடுங்க. சித்தப்பா சத்தம்லாம் போய் எதுக்கு நீ என்னை வந்து அசிங்கப்படுத்துறியா? என் சித்தப்பந்தேன் லூசு கண்டாலுமே எல்லாத்தையும் இருந்துச்சு. பொங்கலுக்கு போயிருக்கு லேசாக இதில் கம்பு கூட்டில் அடிச்சு போச்சு. அதுலேருந்து அப்படி தெரியும் மாட்டுத்தாவணி பார்த்தியா? ஏன் வியாபாரி மையம் எங்கள் ஐயா கதையை கேளியா? மாட்டுத்தாவணியில் வந்து பஸ்ஸில் உட்காந்துருந்தேன். எங்கிட்ட மானாமரைக்கு வர்றதுனால என் பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துருந்தேன். ஒருத்தன் புத்தகம் வந்துக்கிட்டே வந்தேன். அவன்கிட்ட இவன் கேட்குறேன், காலி பையன் செக்ஸ் புக் இருக்கா? அவன் இருக்கு 100 ரூபா கொடுங்க. ஏய் ரைடு ஓவர் உள்ள வையான்னு இவன் துடைக்கில் வச்சுட்டேன். இவர் 100 ரூபா கொடுத்துட்டு திருப்பி போய் எடுத்தேன் பாரு. ஏய் எடுக்கக்கூடாதுயா, ரைடு ஓவர்யா, விற்றுட்டு போயிட்டேன். இவன் திருப்பி எடுத்து பார்க்குறேன், குங்குமம் புக்கு. இதோட ஒரு மோசம் பண்ணுவாங்க. அங்கேருந்து ஒரு போரியை விரிப்பாங்க. அவன் பாவம் ஊருக்கு போக காசு இல்லாமல் உட்காந்துருப்பேன் இப்படி சீட்டில். அவன் மூஞ்சிக்கு நெட்டிட்டு அண்ணன் கேட்டிருக்காரு 170 இங்கிட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பேன் 240. என் பக்கத்தில் உட்காந்து சும்மா இருக்கணும். யார் வேணால் ஏலம் கேட்கலாம்னே. அப்படி கேட்டிங்கன்னா ஒரு பென்சிலு ஒரு பேனா இலவசம் பண்ணிட்டேன். கடைசியில் இங்கே வந்துட்டேன். என் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். எல்லாம் அவன்கிட்ட வந்தோடனே அண்ணே எவ்வளோண்ணே? இவர் உடனே 401 கட்டாதனே, சங்கத்துக்கு கட்டாதனே போயிட்டேன். ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு மும்பிட்டு பென்சிலும் அழிகிறப்பட சேர்த்துட்டேன். என் பக்கத்தில் உட்காந்துவேன். அவனுக்கு நேரம் சரியில்லைன்னு எனக்கு தெரியும், ஏன்னா ஏமாற்ற போகிறேன்ட்டு. கடைசியில் இந்த இவன் என்ன பண்ணிவிட்டேன், அந்த ஏழை வர்றவன் மும்பிட்டுக்கான கரிச்சிப்பு ஏற்கனவே அவன் மூக்கு துடைச்சிருப்பேன் போல். அங்கனையே 120 கரிச்சிப்பேன். என் பக்கத்தில் உட்காந்து இங்கே வந்தவனே 171 அன்னை கொடுங்கண்ணேன்ட்டேன். அம்மா கொடுத்தனாகண்ணே. அப்புறம் 2 அரை அரைஞ்சி எல்லாத்தையும் அழுட்டு போயிட்டானாப்பா. அதே மாதிரி மாட்டுத்தானில் பாரு, ஐயா அம்புட்டு பழமும் 200 ஒரு ஆள் அப்படிதான் 200 கொடுத்து வண்டி எடுத்துட்டேன். எடுத்து பார்க்குறேன் வெறும் பேப்பர் தான் இருந்துச்சு. ஒரே ஒரு பழம் இருந்துச்சு, அதுலேயும் ஒரு பீஸ் அவன் வெட்டி சாப்பிட்டு போயிருக்கேன். இந்த உலகத்தில் ஏமாத்தவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாந்து கொண்டே தான் இருப்போம். இந்த உலகத்தில் எல்லாமே கலப்படம். நல்லா பாரு, நம்ம ஆளுகளே கிருத்திரம் பிடிச்சி நாட்டு மாட்டில் பால் இல்லை கிருமாட்டை கொண்டு வந்து ஜனக்கி போடுறேன். அது கிருமாடு தவம் போது நம்ம நாட்டு மாடு பசுமாடு செத்து பிழைக்குது. அந்தந்தண்டி மாடை தவ விடுறாங்களப்பா. ஒட்டு கொய்யான்ட்டேன். ஒட்டு கொய்யாவில் 2000 பழம் காய்ச்சிருக்கு. மறுநாள் பார்த்தா மரம் இருக்காது, ஒடிஞ்சு கிடக்கும். தாங்க முடியாது. என்றைக்குமே இயற்கை தான் செய்யும். இந்த உலகத்திலே கலப்படம் இல்லாத ஒரே பொருள் நான் பெத்த தாயினுடைய பாலத்தவரை எல்லாம் கலப்படம். பொம்பளையால் எதுக்கு தான் கைதட்டினே தெரியல. அது எங்கள் அம்மா காலத்தோடு முடிஞ்சு. இப்போ உள்ள பாலும் கலப்படமே. இதில் கல்யாணம் பண்ணுற பொண்ணு அவள் புருஷன்ட்ட சொல்லுது, ஏன் அசோக் நான் பால் கொடுத்தா அழகு கட்டுறவேண்டா? அவன் ஆமாடா, அதுக்கு என்ன செய்ய, ஆரோக்கியம் கலந்து கொடுத்துட்டு போகிறேன்னு. ஆளுக்கு ஒரு பக்கம் வேலைக்கு போயிருக்காங்க. பச்சை பிள்ளை பாவம். அவன்கிட்ட மெரிண்டா கேனு 2.5 லிட்டர் கேனில் ஒரு லப்பரை மாட்டி ஆவின் பாலை கரைச்சி பிடிச்சா அடித்து அவன் நைட்டு தான் அவன் குடிச்சு போகிறானே வைப்பேன். மிச்சம் இருந்துச்சுன்னா காப்பி ஓட்டு செரு புஞ்சுவேன். என்னகரத்திலும் புனர் வழங்கக்கூடிய மதிமரியாக்குரிய சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தாலுகா தெற்கு சந்தனூர் குரூப் மேலநட்டூர் ஊராட்சி மண்ணானோடை கிராமத்திலே கம்மா கரையில் அருள்பாலித்து சொல்லும் மாறாது சொல்வாக்கு தப்பாது வல்லாப்பைய சாமி ஸ்ரீ வால்முனீஸ்வரர் ஆலயம் 3ஆம் ஆண்டு பொங்கல் பூஜையை முன்னிட்டு மண்ணானோடை திரு க ராமு ஆர் சான்சிராணி மகள் ராமண்ணா ஆர்த்தி ஆராதனா குடும்பத்தால் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக இன்றைய தினம் மானாமதுரை உயர்திரு காவல்துறை சார்பாய்வாளர் தலைமையிலும் மேலநட்டூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி சங்கீதா ராஜகுமார் அவர்கள் தெற்கு சந்தனூர் குரூப் கிராம நிர்வாக அலுவலர் முன்னிலும் மற்றும் இந்த வண்ணானோடை கிராமத்தார்கள் அன்போடு ஆதரவோடு இந்நாடகம் நடந்தாலும் வெளியூரிலிருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பியோடைய பாசத்தோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிப்பு சவேந்தன், நடிப்பு மன்னன், உங்கள் விமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்.
குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பாசத்துக்குரிய ஒரு வீர தமிழச்சி, என் அன்பு தங்கச்சி, கம்மங்காடு மண் கண்டெடுத்த ராசாத்தி, பள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார் ராசாத்தி. பாட்டுக்கென்று இவர் ஏன் பிறந்தார், ஏன் அப்படி இவர் பாடுறார்? என்னுடைய அக்கா வீட்டுக்காரர் கிட்டத்தட்ட 3 கோடி அரிசியை ஒரு ஆள் தும்பார். வெரி டேஞ்சரஸ் பிரச்சனை. மச்சான் வணக்கம் மச்சான், உள்ள இருக்காரா? எனது அன்பு மச்சான் சிறுகாழி கோவிந்தராஜன். இவர் உலகத்துக்கு வந்தவனே அவர் இறந்து விட்டார். எனக்கு அப்புறம் என் பேரை எடுத்து என் அன்பு மச்சான் பேர் என்னப்பா? டிஆர் மகாலிங்கம் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக்கொண்டார். ஹார்மோனிய கலையரசு, பின்பாட்டு இசையமது, தன்னுடைய வாசிப்பிலும் சரி, பாடக்கூடிய சாயலும் சரி. 5:30ன்னா 5:30 பாடுவார், 6:30ன்னா 6:30 பாடுவார். எல்லாரும் இன்னைக்கு எத்தனை ஹார்மோனிய சக்கரவர்த்தி வரலாம், சின்ன சின்ன இளைஞர்கள்லாம் இவரை பார்க்காமல் வர முடியாது. ஏன்னா டிக்கெட்டு போட்டு இவர்களை பார்த்தது இந்த தமிழக மக்கள். சிறு வயதிலிருந்து பெரிய கலைஞானம். எங்க அண்ணே ஒரு கைதட்டு கொடுக்கலாம். உள்ளூரில் ஒரு எலெக்ஷன் நிற்கிறதுக்கே நம்ம எல்லாரும் லட்சக்கணக்கில் செலவழிச்சாத்தான் ஓட்டு போடுவேன். ஆனால் நாடக நடிகர் சங்கமும் அப்படித்தான் போட மாட்டாங்க. ஆனால் தென்னிந்திய திரைப்படத்துறையில் ஒரு நாடக நடிகனை அங்கே உள்ள நடிகர்கள்லாம் தெரியுமா எங்கள் அண்ணனை? அங்கே செயற்குழு உறுப்பினருக்கு அதிக ஓட்டிலே ஜெயித்த ஒரு நாடக கலைஞன் யார் என்றால் எங்கள் அண்ணே மாவடி கோட்டை ரத்தினப்பா அண்ணன் தான். மாவடி கோட்டை MK ரத்தினப்பா அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். ஒரு நிமிஷம். மறைந்த பாக்கியராஜ் ஐயா மறக்க முடியாது. என்னுடைய அன்பாலயம் திறப்பு விழாவுக்கு முன்னாடி வந்து எனக்கு வேலை இருக்கிறது என்று என்னுடைய மனைவி கையாலே சமைச்சு அதை சாப்பிட்டு விட்டு மீண்டும் இந்த அன்பாலயத்துக்கு நான் வருவேண்டான்னு சொல்லிட்டு போன அந்த மனிதன் தான் மறக்க முடியாது பாக்கியராஜ் ஐயா. அதே மாதிரி இயக்குனர் இமயம் பாரதிராஜ் ஐயாவும் தமிழ் குடிமம் படத்திலே என்னை நேரில் வாழ்த்தினார். இப்படிப்பட்ட ஜாம்பவான்லாம் நான் சந்திக்கக்கூடிய அதுக்கு என் சாமிக்கும் ரத்ததாய் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். பாக்கியராஜ் ஐயா படத்திலிருந்து ஒரு பாடல் வாசிக்க போகிறாரு, எல்லாரும் கைதட்டணும்.
வசன ரோதி மருளு. இன்னைக்கு காலையில் கூட அந்த படம் பார்த்தேனே, ரொம்ப நன்றி அண்ணே. அதுதான் சினிமா மீது உயிர் என்பது எல்லாத்துக்கும் பொது. அதை யார் எந்த மூலையிலே இறந்தாலும் கண்ணீர் வடிப்பதில் தமிழனை மிஞ்சி யாரும் கிடையாது. அந்த இறக்க சிந்தனை தமிழனுக்கு மேலே வராது. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோட்டையடி குமரன் மானாமதுரை அருகாமல் உள்ள அரசோகுலம் மண்ணின் மைந்தன். இன்னைக்கு நாடக உலகத்திலே 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை காலையில் அப்பா யார்கிட்ட வாங்கி திங்கிற பார்ப்போம். பேர் சண்முகம்னா ரத்தம் என்ன ரத்தம்? சண்முகம் ப்ரோ, உங்கள் திறமையை இங்கே கொண்டு வரணும். இப்போ எது கொண்டு வந்தேன்னா, இவங்க எல்லாருமே பேர் வாங்கிட்டாங்க. இந்த தாள கலைஞர் தான் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு தான் உங்களை நிற்க வச்சுருக்கேன். சரி, இப்போ நீங்கள் நான் பாடுற பாட்டுக்கு கரெக்டாக நீங்கள் தாளம் பாடும். எக்கோ வைங்க. ஹலோ ஹலோ, என்ன நேற்று ஓமோகனியா ஓமுனியா நாளை பொண்ண ஓம்னியா பார்த்தானே. ஓமோகனியா ஓமனியா யாரை பிடிச்சிக்கிட்டு? ஏய் அருள் பாட்டே அதை அருள், நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போடா. வேற பாட்டு போறேன். ஏயோ மீரோ மீரோ மீரோ. ஏய் தெரியாட்ட எதுக்கு நீ தாளத்துக்கு வர்ற? இது பாட்டுத்தேன். இப்போ என் தம்பியில் போச்சுறேன் அந்த பாட்டு தாளத்தோட ஓடி ஒட்டி ஓடி 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 ஒன்று ஓடி ஓடி சட்டுக்கு சாக்கு சட்டு தில்லானா தில்லானா ஓடு ஓடி ஒட்டி ஓடி ஓடி. தம்பி இது பாட்டு இருக்கா இல்லையாடா? இருக்கு. ராசாத்தி என் உசுறு என்னது இல்லை. அதான் சொல்லு. இப்போ சொல்லணும். ராசாத்தி என் உருச்சு என்ன நீ அது சொல்லு, உனக்கு 100 ரூபா தரேன். ராசாத்தி என் உசுறு என்னது இல்லை. இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே, செடிக்கு செடி நடுவே. நான் வளர்த்த ஜாமியா நீ பிரியா ஹோட்டலில் திண்டு கும்பிச்சிட்டியோ. புதிய ஒன்றாம நீ வேணா வீட்டுக்கு எக்கோ